பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள் ஒரு பெந்தேகோஸ்தே நாட்களாய் இருக்கிறபடியினால் இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அழகான வார்த்தை, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏதோ ஆவியானவர் என்பது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதற்கு பிற்பாடு 50 நாள் கழிச்சு பெந்தேகோஸ்தே நாள் தான் வந்தார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அல்ல. பழைய ஏற்பாட்டின் துவக்கத்தில், இன்னும் சொல்ல போனா சோத்திரம், இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே திருத்துவத்தின் 3ஆம் நபராக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட ஆரம்பித்தார். ஆதியாகமம் 1:2 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலத்தின் மீது அசைவாடினார். இந்த வார்த்தை தான் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். ஜலத்தின் மீது அசைவாடின ஆவியானவர் உங்களோடு அசைவாட போகிறார், உங்கள் வீட்டில் அசைவாட போகிறார், உங்க வாழ்க்கையில் அசைவாட போகிறார். உங்கள் எதிர்கால கனவுகள், திட்டங்கள் எவைகளாய் இருந்தாலும் சரி, அவைகளின் மேல் ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த நாட்களில் உங்களுக்காய் வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்தது. உங்க லைஃப்ல ஒழுங்கின்மையாய் இருக்கிறதா? நிறைய நேரத்தில் யோசிப்பதுண்டு, ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கும் கிரமமா என் லைஃப் இருக்கணும், என் பிள்ளைங்க இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை தர இருக்கணும். அநேக நேரத்தில் நாம் யோசிப்பதுண்டு. ஆனால் அதற்கு மாறாக அநேக ஒழுங்கின்மைக்கு காரியங்கள் என் வாழ்க்கையில் நடப்பதுண்டு. ஒழுங்குக்கு மாறான செயல்பாடுகள் என் வாழ்க்கையில் நடப்பதுண்டு. தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை நம்ப ஆரம்பியுங்கள். எந்தெந்த இடத்திலெல்லாம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்தில் அவர் அசைவாட போகிறார். அவர் அசைவாடினால் ஒழுங்கின்மை எல்லாம் ஒழுங்காய் மாறும். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? 2, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கிறதா? பிரைஸ் காட். உங்க கையின் பிரயாசம் வெறுமையா இருக்குதா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வெறுமையா இருக்குதா? தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். வெறுமையா இருக்கிற உன் வாழ்க்கையில ஆவியானவர் அசைவாட போகிறார். அவர் அசைவாடும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கிற வெறுமைகள் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறும். சபையை நம்புங்கள், அவர் அசைவாட போகிறார். தோத்திரம். 3, ஆழத்தின் மேல் இருள் இருந்ததும். தோத்திரம். ஆனா ஆவியானவர் அசைவாடுகிறார். உங்க லைஃப்ல எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அந்த இடத்தில் அவர் அசைவாட போகிறார். அவர் அசைவாடும் பொழுது உங்கள் இருளெல்லாம் விலகி போக போகிறது. உங்க வாழ்க்கையில அவன் மூலமாய் வருகிற எல்லா இருள் வெளிச்சமாய் மாறப்போகிறது. சபையே, ஆதியிலே அசைவாடின அதே ஆவியானவர் உன் குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையின் மேல, உங்க கையின் பிரயாசத்தின் மேல இன்றைக்கு அசைவாட போகிறார். அவர் அசைவாட அசைவாட ஒழுங்கின்மையெல்லாம் ஒழுங்காய் மாறப்போகிறது, வெறுமையெல்லாம் நிறைவாய் மாறப்போகிறது, இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். ஆவியானவர் அசைவாடுகிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியிலே கர்ப்பவதியாகப்பட்டார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்தார். ஞானஸ்நானம் எடுத்த உடனே புறாவை போல இறங்கி வந்தார். இந்த பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இந்த 2 வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். ஜலத்தின் மேல் அசைவாடினது போல உங்கள் மேல, உங்க வீட்டின் மேல, உங்க பிள்ளைகளின் மேல அவர் அசைவாட போகிறார். 2, சோத்திரம், புறாவை போல் இறங்கி வந்தது போல உங்க பிள்ளைகளின் மேல, உங்க சரீரத்தின் மேல, உங்க பலவீனத்தின் மேல, உங்க கண்ணீரின் மேல, உங்க பாடுகளின் மேல இதுவரை இல்லாத அளவு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வர போகிறார். நம்புங்கள். அவர் இறங்கி வந்தால் ஞானம் உண்டாகும். அவர் இறங்கி வந்தால், சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினால் அவருடைய கட்டுக்கள் கலண்டு போயிடுச்சு. சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். நம்முடைய பலவீனங்களில் நமக்காய் உதவி செய்கிறார்.
நமக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சபையே நம்புங்கள், ஆவியானவர் அசைவாடும் பொழுது, ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வரும் பொழுது என் கட்டுக்கள் எல்லாம் கலண்டு விடும். எனக்கு தேவையான விடுதலையை அவர் தருவார். எனக்காய் பெருமூச்சோடு அவர் செபிக்க ஆரம்பிப்பார். தாகமுள்ளவர் மேல் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த நாட்கள் ஆவியானவரின் நாட்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்கள். காரணம், பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் வருவதும் போவதுமாயிருந்தார். சிம்சோன் மேலில் வருவார், எப்தா கிதியோன் மேல் வருவார், போய்விடுவார். மோசே மேல் வருவார், போய்விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் அப்படி அல்ல. உங்களுடனே தங்கி இருக்கும்படி தேச்சரவாளனாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஜலத்தின் மீது அசைவாடின ஆவியானவர், புறாவை போல் இறங்கி வந்த ஆவியானவர் உங்க வீட்டின் மேல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல இன்றைக்கு இறங்கி வர போகிறார். ஒழுங்கின்மையெல்லாம் மாறப்போகிறது, வெறுமையெல்லாம் நிரம்ப போகிறது, இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறப்போகிறது. சில கட்டுகளை கலரச் செய்ய போகிறார், சில விடுதலை உண்டாக போகிறது. உன் பலவீனங்களில் உதவி செய்ய போகிறார். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது அவனுக்கு விரோதமாய் வெற்றி கொடி ஏற்ற போகிறார். இருக்கிற இடங்கள்ல ஆவியானவரே அசைவாடும். கண்களை மூடி சேர்ந்து கேளுங்க. ஆவியானவரே அசைவாடும். எங்க வாழ்க்கையின் மேல அசைவாடு ஆண்டவரே. எங்க குடும்பத்தின் மேல அசைவாடும். எங்க பிள்ளைகளின் மேல, எங்க கையின் பிரயாசத்தின் மேல புறாவை போல இறங்கி வரும் ஆண்டவர். ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஆங்காங்கே நிறைவை கொடுக்கும்படியாய், ஆங்காங்கே நன்மையை கொடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது வெளிப்படுவீராக. இந்த வார்த்தையின் பிரகாரம் அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த பெந்தேகோஸ்தே நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாட போகிறார், புறாவை போல் இறங்கி வர போகிறார். நீங்க அதை நிச்சயம் பார்க்க போறீங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.